பொலமின்னு இருந்தாரு. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல, வேலை இது என்ன ஆகுதோ தெரியல அம்முன்னு சொல்லிருந்தாரு. வேற எதுவும் சொல்லுங்க. என்ன சார் சொல்லுங்க? பேமெண்ட்டு இப்போ அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் கொடுக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு யோசித்து பேசியிருந்தாரு. எங்கள் வீட்டுக்கார் பேர் கமலரசன் சார். என் பேர் ஈஸ்வரி. நாங்கள் வந்து என்ட்ரிஸில் மாடல் ஹவுஸில் இருக்கிறோம். அவர் 10 வருஷமாக இங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாருங்க. 10 நாளாக இவங்க மீட்டிங் போயிட்டு வந்துன்னுக்கிறாரு. நேற்று வந்து மீட்டிங் போயிட்டு வந்து ஒரே பொலமின்னு இருந்தாருங்க. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரில, முடிவு அம்மோன்னு சொல்லியிருந்தாரு. சரி அங்கே பிரியாணி போட்டாங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டார். சாப்பாடு போட்டு சரி கடைக்கு போயிட்டு வாங்கோ அன்ட்டுன்னு பால் வாங்கினார் சொன்னார். பால் வாங்கினா வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்குள்ளேயோ பார்த்தா ஃபேனில் வந்து இது புடவை போட்டு தொங்கிட்டு இருந்தாருங்க. சரி நானும் பக்கத்து வீட்டுக்காரு எங்கள் தம்பி ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து அறுத்துட்டோங்க. அறுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். இது புடவை அறுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். இட்டுன்னு போயிட்டு அங்கே வந்து பயந்தோம். சூசைட் அட்டன் பண்ணிட்டுக்கிறாருன்னு சொன்னால் எதுனா பார்க்க மாட்டாங்களான்ட்டு பயந்தோம். உண்மையை சொல்லுமா, உண்மை சொன்னா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். நாங்கள் சார் இந்த மாதிரி சூசைடு பண்ணிக்கினாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து இங்கே ஆகாதுமா, நீங்கள் எஸ்என்ஆருக்கு இட்டுன்னு போயிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எஸ்என்ஆருக்கு போனால் அங்கே ஆகாதுன்னு கையே வைக்கல, ஜாலாப்பாக்கு அனுப்பிட்டாங்க. நைட்டெல்லாம் ஜாலாப்பால இருந்தாருங்க. ஜாலாப்பாலன்ட்டு அவருக்கு அட்டாக் ஆயிட்டுருக்குது, பிளட் எல்லாம் கிளாட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சீரியஸ் கண்டிஷன்மா அப்படின்ட்டு நைட் எல்லாம் வச்சிருந்தாங்க. காலையில வந்து அவரு ரொம்ப சீரியஸ் ஆகாது அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நாங்க இட்டுன்னு போயிடுறோம்ட்டுன்னு இட்டுன்னு வந்துட்டோம். இங்க வந்து காலையில 6:30 மணிக்கு வந்தோம். சொல்லிட்டாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க. இப்போ வெளியெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, குடிச்சிட்டு படுத்துனாரு. இல்ல சார், அவரு எல்லா பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் வந்து கேளுங்க, அவர் சூசைடு பண்ணிக்கினாரு. அது சொல்றதுக்கு நான் பயந்தேன். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, என்ன எதுனா கேஸ் ஆகுமான்ட்டு சூசைடு தான் பண்ணிக்கினாரு. நேத்து தர்ணாக்கு போயிட்டு வந்திருந்தாருங்க. பிரியாணி போட்டாங்க, நான் சாப்பிடல, எனக்கு சாப்பாடு வீட்டுல கொடு அப்படின்ட்டு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கன்னு என்னையும் பாப்பாவும் கடைக்கு அனுப்பினாரு. பால் வாங்கினதுக்குள்ளேயும் அந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. குடி பழக்கம் இருக்குதுங்க. குடிச்சிட்டு இருந்தாரு நேத்து. இந்த மாதிரி பொலமின்னு இருந்தாரு. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரியல, வேலை இது என்ன ஆகுதோ தெரியல அம்முன்னு சொல்லிருந்தாரு. வேற எதுவும் சொல்லுங்க. இப்போ அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் கொடுக்கணுங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு யோசித்து பேசியிருந்தாரு.